ஈஸ்வரி கோபிக்கு இனியா போலீஸ்காரங்களை வச்சு தரமான சம்பவம் செஞ்சதை பார்க்கும்போது யாருக்கெல்லாம் சந்தோஷமா இருந்ததோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இனியாவுக்கு நிச்சயதாம்பலம் நடத்துற சமயத்துல அங்க போலீஸும் நிறுத்துங்க நிச்சயதார்த்தத்தை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயும் வர, கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு விருப்பமே இல்லாம எதுக்காக நீங்க இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தணும்? இங்க பாருங்க, இந்த நிச்சயதார்த்தம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃபோன் வந்தது. அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம். எங்களை மீறியும் நீங்கள் இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்துனீங்கன்னா அதுக்கப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு போய் லாடம் கட்ட வேண்டியது வரும், பார்த்துக்கோங்க, ஜாக்கிரதை அப்படின்னு அங்கே வந்திருந்த லேடி இன்ஸ்பெக்டர் சொல்ல, இன்னொரு பக்கம் ஈஸ்வரிக்கோ ரொம்ப அதிர்ச்சியாகி, என்ன பாக்கியா, என்னடா இது அமைதியாக இருக்கேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன், கடைசியில் இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்க. உன் பொண்ணுக்கு நீ தான் ஒரு நல்லது பண்ண மாட்ட, நாங்களாவது நல்லது பண்ணுறோம், அதையும் எதுக்காக இப்படி தடுத்து நிறுத்தியிருக்க? ஏன் நேருக்கு நேராக எங்கள் எதிரில் சண்டை போட வேண்டியது தானே? எதுக்காக அப்படியே அமைதியாக போகிற மாதிரி இப்படி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்க? இங்கே பாருங்க மேடம், கல்யாண பொண்ணுக்கு விருப்பம்தான், அதனால தான் நாங்கள் இந்த நிச்சயதார்த்தத்தை ஏற்பாடு பண்ணுறோம். கல்யாண பொண்ணோட அம்மாவுக்கு தான் விருப்பம் இல்லை இதில் அப்படின்னு ஈஸ்வரி எப்படியாவது இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்திடணும் அப்படின்னு ஒரு முடிவோட இங்கே இன்ஸ்பெக்டர்கிட்ட பேச, இங்கே பாருங்கம்மா, கல்யாண பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு ஃபோன் பண்ணதே கல்யாண பொண்ணு இனியா தான். ஏமா, உன் பேர் இனியா தானே? இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும்போது வாயை முடிக்கிட்டு அமைதியாக இருக்க? உங்கள் அம்மா பாக்கியாவை தானே அவங்க அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க, நீ தானம்மா ஃபோன் பண்ண, உன் பேர் தானே இனியா, வாயை திறந்து பேசு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ரொம்ப கோபத்தோட இனியா பக்கம் கேட்க, ஆமாம் ஆமாம் பாட்டி, நான் தான் இந்த நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணது அப்படின்னு எல்லார் முன்னாடியும் சொல்லவும் அங்கே இருந்த எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, என்ன ஈஸ்வரி அம்மா இதெல்லாம்? அப்போது கல்யாண பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் தான் நீங்கள் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா? நாங்களும் பூம்பூம் மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டு நீங்கள் சொன்னீங்களேன்னு நல்ல குடும்பம்னு சொல்லிட்டு நாங்களும் வந்தோம். கடைசியில் பார்த்தா தானே தெரியுது இதில் இந்த பொண்ணுக்கே விருப்பம் இல்லைன்னு. ஏமா, உனக்கு ஏமா இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இனியா கிட்ட கேட்க, உடனே இனியா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, எனக்கு ஆரம்பத்திலேருந்தே இந்த கல்யாணம் பிடிக்கல. நானும் எவ்வளவோ எங்கள் பாட்டிக்கிட்டேயும் டேடிக்கிட்டேயும் எடுத்து சொல்லிட்டேன். ஆனாலும் என்னையும் எங்கள் அம்மாவையும் அசிங்கப்படுத்துகிறாங்களே தவிர இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும்னு கொஞ்சம் கூட அவங்க யோசிக்கவே இல்லை. அதனால தான் நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதாயிடுச்சு, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு இனியாவோ இங்கே எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்க, இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டர் பக்கம் திரும்பின இனியா இங்கே எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் மேடம் ஃபோன் பண்ணேன். நான் எங்கள் வீட்டில் வேலை செய்கிற செல்வின்றவங்களோட பையனை உயிருக்குயிராக காதலித்தேன். ஆனால் இந்த விஷயம் வீட்டில் தெரிஞ்சு அந்த பையன் ஏழைங்கிறதுனால அவனை எல்லாம் காதலிக்கக்கூடாதுன்னு எங்கள் பாட்டியும் டேடியும் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே சொன்னாங்க. சரின்னு நானும் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு நான் என்னோட கெரியரை பார்த்துக்கிறதுக்காக நான் அமைதியாயிட்டேன். ஆனால் எனக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டியும் டேடியும் முடிவெடுத்துட்டாங்க. நாங்களும் எவ்வளவோ தடுத்தோம், ஆனாலும் இவங்க 2 பேரும் சொல்கிறத கேட்கவே மாட்றாங்க, புரிஞ்சுக்கவும் மாட்றாங்க. அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி மேடம், நீங்கள் இந்த அளவுக்கு வந்து நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி கொடுத்ததுக்கு அப்படின்னு இனியா கையெடுத்து கும்பிட்டு போலீஸ்கிட்ட சொல்ல, இங்கே பாருங்க, இனியாவை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது. என்னதான் ஏழை பையனை அவள் லவ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அவளுக்கு எடுத்து சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு லவ் பண்ணான்னு சொல்லிட்டு உடனே வேற ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது தப்பு. ஏமா, உன்னை பார்த்தா பெரிய மனுஷி மாதிரி தானே இருக்க. அப்படி இருக்கும்போது பழைய காலத்தில் சின்ன பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி வச்சு தான் நிறைய பெண்களோட வாழ்க்கையே நாசமாக போச்சு. அதே மாதிரி இப்பையும் இந்த பெண்ணோட வாழ்க்கையை நீ கெடுக்கிறதுக்காக பார்க்குறியா? இங்கே பாரு, உன்னை பார்த்தாலே வில்லி மாதிரி தெரியுற. நீ ரொம்ப பேசுனன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உன்னை தூக்கிக்கிட்டு போய் உள்ளே வச்சு லாடம் கட்ட வேண்டியது இருக்கும். இங்கே பாருங்க, இனிமேல் இந்த நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாது, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அங்கே இருந்து கிளம்புறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, அடச்சி, இதெல்லாம் ஒரு குடும்பம்னு இங்கே வந்து நாங்கள் சம்மதம் வேற வைக்க வந்தோம். இந்த பொண்ணு இனிய அப்படியே ஒழுக்கன்ற மாதிரியில தூக்கி என் பையன் தலையில் கட்ட வைக்க பார்த்தீங்க. இங்கே பாருங்க, இந்த நிச்சயம்லாம் நடக்காது. என்னங்க, இன்னும் எதுக்காக இங்கே உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தாலும் அது நமக்கு தான் அசிங்கம். வாங்க பையனை கூட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோ ஈஸ்வரி கோபியை காரி துப்பிட்டு அங்கே இருந்து வெளியே போகிறாங்க. உடனே கோபி இனியா கிட்ட சொல்கிறாரு, என்ன இனியா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க பாரு, எங்களை எவ்வளோ கேவலப்படுத்திட்டு போகிறாங்க அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. எப்படி வசதியான வீட்டில் ஒரு வரனை தேடின்னு வந்து கொடுத்தா, நீ என்னன்னா எனக்கு வேண்டான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்க.
நேத்து நைட்டு கூட நானும் பாட்டியும் உன்கிட்ட அவ்வளோ கெஞ்சினோம். எங்களையெல்லாம் நீ கொஞ்சம் கூட யோசிக்காம எங்க மேலேயே நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி பலார்னு இனியாவை கன்னத்துல வைக்கிறாரு கோபி. இதையெல்லாம் பார்த்ததும் பாக்கியா, இங்க பாருங்க கோபி, என் பொண்ணு மேல கையை வைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. எதுக்காக என் பொண்ணு அடிக்கிறீங்க? இங்க பாருங்க, என் பொண்ணு இனியா பண்ணதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அவ சரியான முடிவு எடுத்து தான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. நானுமே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன். இனியா, நீ பண்ணதுல தப்பே கிடையாது, சரியான வேலை தான் பண்ணியிருக்க. இவங்களுக்கெல்லாம் போலீஸை வச்சு முடிவு கட்டினாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு பாக்கியா சொல்ல, உடனே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, என்ன பாக்கியா, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்போ நீ இவளை ஏற்றி விட்டு தானே போலீஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்கா இனியா? போ, தாராளமாக போ. நிச்சயதார்த்தமும் நிறுத்திட்டீங்க. இப்போ போய் ஒரு பிச்சைக்காரனை பார்த்து, அதோ அந்த ஆகாஷ் ஹாஸ்பிட்டலில் இருக்கானே, அவனுக்கே கல்யாணம் பண்ணி வை. அதுக்கு தானே இவ்வளோ பெரிய திட்டம் போட்டு இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தியிருக்க. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப கடும் கோபத்தில் கத்த ஆரம்பிக்க, இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த எழிலுமே, பாட்டி எதுக்காக இப்போ நீங்கள் அம்மாவை பேசுகிறீங்க? அம்மா எந்த தப்பும் பண்ணலை. இனியா தானே போலீஸுக்கு ஃபோன் பண்ணதா தெரிய வந்திருக்கு. மறுபடியும் எதுக்கு நீங்கள் அம்மாவை பற்றி பேசுகிறீங்க? இனியாவுக்கு என்ன மாதிரி வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு அம்மாவுக்கு தெரியும். தேவையில்லாத நீங்கள் அம்மாவை ஒரு வார்த்தை சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். உடனே செழியன் இருந்துக்கிட்டு, ஆமாம் பாட்டி, எழில் சொல்கிறதுலையும் தப்பு கிடையாது. இனியா நல்ல முடிவு தான் எடுத்திருக்கா. நானும் எவ்வளவோ உங்ககிட்ட எடுத்து சொல்லிட்டேன், இனியாவுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணாதீங்கன்னு. ஆனால் நாங்கள் எத்தனை பேர் உங்களை எதிர்த்தாலும் நீங்கள் பாட்டுக்குன்னு நிச்சயதார்த்தத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க. பரவாயில்ல விடுங்க, இந்த நிச்சயதார்த்தம் வேண்டாம், இனியா நல்லபடியாக படிக்கட்டும் அப்படின்னு செழியன் சொல்கிறது கேட்டதும், வாடா வா, நேற்று வரைக்கும் எங்கள் பக்கம் இருந்த, இன்னைக்கு அந்த பாக்கியா பக்கம் பல்ல இழிச்சிக்கிட்டு போயிட்டேன். ஏதாவது ஒரு பக்கமாக நின்று உருப்படியாக பண்ணு. அதை விட்டுட்டு சும்மா இங்கே அங்கன்னு தாவிக்கிட்டு இருக்காத. பாட்டி, நான் ஒரு நியாயத்தை தானே பாட்டி பேசுகிறேன். எதுடா நியாயம்? எது நியாயம் சொல்லு. இதோ இப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா, இதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணுவா? எப்பவும் போல அந்த செல்வியை மறுபடியும் வீட்டுக்கு அழைச்சி வேலைக்கு வச்சு அதுக்கப்புறம் அவள் கூட்டிகிட்டு போய் அந்த ஆகாஷுக்கு கல்யாணம் பண்ணி தானே வைக்க போகிறா. நான் அதுக்குள்ளே செத்துலாம் போயிட மாட்டேன், பார்த்துக்கிட்டு தான் இருக்க போகிறேன். எப்படியும் இந்த பாக்கியா என்னை சாக தான் சொல்லிட்டா. ஆனால் பாக்கியா, நீ சொல்கிற மாதிரியெல்லாம் நான் சீக்கிரம் சாக மாட்டேன். இனியாவுக்கு மறுபடியும் ஒரு நல்ல வாழ்க்கையை பார்த்து அமைச்சிட்டு தான் போய் சாக போகிறேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, உடனே பாக்கியாவோ, நான் தான் சொன்னனே அத்தை, நீங்கள் செத்து போங்க, ஆனால் என் பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கணும்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. பாக்கியா இந்த மாதிரி பேசுனதை கேட்டதும் கோபிக்கு பயங்கர கோபம் வந்து, என்ன பாக்கியா, நீ காலையில் தான் அம்மாவை செத்துப்போன்னு சொல்லிட்டு உன் வாயால் சொன்ன, இப்போ மறுபடியும் அதே வார்த்தையை சொல்கிற. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? என் பொண்ணு இனியாவோட வாழ்க்கையை எப்படி அமைக்கணும்னு எனக்கு தெரியாதா? என் பொண்ணு வாழ்க்கையில் எனக்கு அக்கறை இருக்குது, மட்டும்தான் அக்கறை இருக்குன்னு நீ நினச்சிடாத அப்படின்னு கோபி சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே நடக்கிற சண்டை எல்லாத்தையும் பார்த்து இனியாவுக்கு ரொம்ப கோபம் வந்து, போதும் டேடி, நிறுத்துங்க. அம்மாவுக்கு என் வாழ்க்கையில் அக்கறை இருக்குது, உங்களுக்கு தான் என் மேலே கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. நான் ஆகாஷை காதலிச்சது தப்பு தான் டேடி, அந்த தப்பு நான் உணர்ந்துட்டேன். அம்மா என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க, அதனால தான் நான் பாட்டுக்குன்னு என்னோட கரியரை பார்த்துக்கலான்னு நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் நீங்கள் சும்மா இல்லாத எனக்குன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்க்கையை அழிக்கணும்னு நீங்கள் நிச்சயதார்த்தத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. நான் தான் டேடி போலீஸுக்கு ஃபோன் பண்ணேன், இனிமே நீங்கள் அம்மாவை ஒரு வார்த்தை சொல்லாதீங்க அப்படின்னு இனியா கோபியை எதிர்த்து பேசுகிறாங்க. பாரு பாக்கியா, நல்லா பாரு, அப்பாவும் பொண்ணும் நல்லா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது அப்படியே உன் மனசுக்கு குழு குழுன்னு இருக்குமே. இன்னும் என் பிள்ளைக்கு இதோ இருக்கானுங்களே, இவனுங்களையும் ஏவி விட்டு மனசை மாற்றி என் பிள்ளைய வெறுக்க வச்சிடு, இதுதானே உன் வேலை. பாட்டி, அம்மாவை எதுவும் சொல்லாதீங்க, இதுக்கு மேலே நானும் அமைதியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு இனியா மறுபடியுமே கோவமாக இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பாக்கியாவோ கோபிக்கிட்ட, கோபி, நீங்கள் ஏற்பாடு பண்ண நிச்சயதார்த்தம் தான் நின்று போச்சே, இனிமேலும் இனியாவோட வாழ்க்கையை எப்படி பார்க்கணுன்னு எனக்கு தெரியும். இதுக்கப்புறமும் இந்த வீட்டில் இனியாவோட வாழ்க்கையை பார்க்கணுன்றதுக்காக நான் இந்த வீட்டில் இருந்து தான் தீருவேன்னு நீங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா இது என் வீடு. இந்த வீட்டை விட்டு மரியாதையாக இப்போவே பொட்டி படுக்கையை எடுத்துக்கிட்டு வெளியே போயிடுங்க. பாக்கியா, இனியாவோட வாழ்க்கையில் தலையிடக்கூடாதுன்னு நீ சொல்கிறதுக்கு எந்த ரைட்ஸும் உனக்கு கிடையாது. நீ எப்படி சொல்லலாம்? இனியா என் பொண்ணு, அவளோட வாழ்க்கையில் எனக்கு அக்கறை இருக்குது. ஆமாம் ஆமாம், உங்களுக்கு அப்படியே உங்கள் பசங்க மேலே அக்கறை இருந்துட்டாலும் அப்படி இருந்ததுனால தானே
நீங்க அந்த ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனீங்க. இப்போ என்ன உங்க பொண்ணு இனியா மேல அப்படி ஒரு அக்கறை வந்துடுச்சு? ஏன் நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? என் பொண்ணு இனியா ஆசாசியா அந்த ராதிகா கூட நீங்க சேர்ந்து வாழும்போது வந்து இருந்தாலே, அப்போ அந்த ராதிகா கூட இனியாவை அவமானப்படுத்தி தானே இங்க அனுப்புனீங்க. அப்போ எங்க போச்சு இனியா மேல இருந்த அக்கறை? அது மட்டும் கிடையாது, உங்க பசங்க மேல ஒரு அக்கறைன்னு உங்களுக்கு இருந்திருந்தா இன்னொரு இந்த வீட்டை விட்டு நீங்க வெளியே போயிருக்க மாட்டீங்க. அந்த ராதிகாவை நீங்க கல்யாணம் பண்ணி போயிட்டு இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு உங்களோட சுயநலம், உங்களோட வாழ்க்கை மட்டும்தான் நீங்க நினைச்சு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ராதிகா கூட போனீங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? முழுக்க முழுக்க இந்த குடும்பத்தை நான் தான் பார்த்தேன். இப்போ என்ன உங்களுக்கு புதுசா உங்க பசங்க மேல அக்கறை வந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு மேல நான் மரியாதை கொடுக்க மாட்டேன் கோபி. நானும் நாயை துரத்துற மாதிரி துரத்திக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா நீங்களும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் இருந்தீங்க. சரி போனா போகுதுன்னு சொல்லிட்டு நானும் அமைதியா விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா உங்க பசங்களுக்காகவும் உங்க அம்மாவுக்காகவும் இந்த வீட்டில் இருந்து தான் தீருவேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அப்பையும் நான் அமைதியா இருந்தேன். ஆனா இனியாவோட வாழ்க்கையை நீங்க கெடுக்கணும்னு நினைச்சிங்களே, இதுக்கப்புறம் நான் ஒரு நிமிஷம் கூட அமைதியா இருக்க மாட்டேன். எழில், இந்த ஆள் எவ்வளவு சொன்னாலும் அசிங்கப்பட்டு இந்த வீட்டை விட்டு போக மாட்டான். நீ என்ன பண்ணு, உடனே அந்த கோபியோட ரூம்ல போய் இருக்க எல்லா துணிமணிகளையும் பேக் பண்ணி தூக்கிட்டு வந்து வெளியே விசிறியடி. அப்பதான் இந்த ஆள் வீட்டை விட்டு வெளியே போவான். பாக்கியா, என்ன பாக்கியா? என் புள்ள கோபிய அவன் இவன் சொல்ற? ஆமா, அப்படிதான் சொல்லுவேன். என் பொண்ணு வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு நீங்க திட்டம் போட்டீங்களே, உங்களை மாதிரி இருக்க ஆளெல்லாம் இப்படி தான் மரியாதை இல்லாத பேசுவேன். நான் ஒன்றும் பழைய பாக்கியா இல்லை அத்தை. சொல்லுங்க அத்தை, வாங்க அத்தை, போங்க அத்தைன்னு சொல்லின்னு இருக்க மாட்டேன். நீங்கள் உங்களோட சுயநலத்தை பற்றி யோசிக்கும்போது நான் என் பசங்களை பற்றி யோசிக்கிறதுல தப்பே கிடையாது அப்படின்னு பாக்கியா ரொம்ப ஆக்ரோஷத்தோட கத்த. உடனே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, கோபி போயிடாதடா, இவ ஏதாவது சொல்லி உன்னை வெளியே அனுப்பணும்னு தான் பாப்பா. ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த செல்வியோட பையனுக்கு நல்லபடியா இந்த இனியாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பாப்பா. இப்போ இனியாவுக்கும் அந்த ஆகாஷுக்கும் நடுவுல நாம தடையா இருக்கோம். அதனால தான் நாமளை ஒழிச்சு கட்டிட்டு இனியாவை நல்லபடியா அவனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குன்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா இவ சொல்றான்லாம், நீ இந்த வீட்டை விட்டு போயிடாத கோபி அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க அத்தை, உங்க புள்ள கோபியை இந்த வீட்டை விட்டு போனாலும் நீங்க அனுப்ப மாட்டீங்க போல இருக்கே. அப்போ ஒன்று பண்ணுங்க, உங்க புள்ள தான் இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா தாராளமா இப்பவே நீங்களும் வீட்டை விட்டு போங்க. ஜெனி, இவங்களோட துணிமணிகள் இருந்தாலும் தூக்கி வெளியே விசிறியடி. தாராளமா கோபியோட வீட்டை விட்டு வெளியே போட்டோம். இந்த வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இதோ இருக்காங்களே இவங்க 2 பேரு தான் காரணம். பாக்கியா, நீ அளவுக்கு மீறி பேசுற பாக்கியா. எல்லாம் பணம் வந்துருச்சுன்ற திமிரில் நீ ஆடாத. ரொம்ப ஆடுனா அடங்கி போயிடுவ அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, உடனே இனியா இருந்துக்கிட்டு, இங்க பாருங்க பாட்டி, அம்மாவை மறுபடியும் நீங்க இன்னொரு தடவை அவமானப்படுத்தாதீங்க. டேடி, அம்மா சொல்கிறது தான் சரி. நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷமாக இருக்குன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் போக போக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், பாட்டியோடு சேர்ந்துக்கிட்டு உங்கள் 2 பேராலையும் இந்த வீட்டில் நிம்மதியே இல்லாமல் ஆயிடுச்சு. பத்தாததுக்கு என்னோட வாழ்க்கையும் சீக்கிரமாக அழிச்சிடணும்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டம் போட்டு இந்த நிச்சயதார்த்தத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. அம்மா சொன்ன மாதிரியே நீங்கள் இந்த வீட்டை விட்டு போயிடுங்க டேடி. நான் தான் அன்றைக்கி தப்பு பண்ணிட்டேன். அன்றைக்கே ராதிகா ஆண்டிக்கிட்ட உங்களையும் அழைச்சிக்கிட்டு போங்கன்னு சொல்லியிருந்தா இன்னொரு நீங்களும் இந்த வீட்டை விட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சந்தோஷமாக இருந்திருப்போம் டேடி. அம்மா என்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுப்பாங்க டேடி. உங்களுக்கு எந்த அக்கறையும் என் மேலே தேவையில்லை அப்படின்னு இனியா கோபியை நல்லாவே வெளுத்துவாங்க. உடனே கோபி இருந்துக்கிட்டு, நீயா பேசுகிற இனியா? இது எல்லாத்துக்கும் காரணம் உன் அம்மா தான். நீயே என்னை அவமானப்படுத்தி பேசும்போது எதுக்காக நான் இந்த வீட்டில் இருக்கணும்? நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபியோ வீட்டை விட்டு வெளியே போகிறாரு.